இந்த இதுல கார்த்திக் எப்ப இல்ல கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா, 2 லட்டு இல்ல 2 முட்டை சாப்பிட ஆசையா. ஏன்னா இது வந்து நாட்டுக்கோழி முட்டைன்னு சொல்லி கொடுக்குறாங்க. நல்லாதான் இருக்குது. ஆனா வந்து எப்படி சொல்றது, எங்களுக்கு தெரியல நாட்டுக்கோழி முட்டை. ஏன்னா நம்ம ஊர்ல நாட்டுக்கோழி முட்டைனா கொஞ்சம் சின்னதா வரும். இப்போ இது எல்லாமே கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா பெருசா தான் இருக்குது. ஆக்சுவலா இந்த முட்டை வந்து எவ்வளோன்னு நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க. இது வந்து எப்படின்னா 30 முட்டை வந்து 40 கிராம் வாங்குறாங்க. 30 முட்டை வந்து 40 கிராம் நாட்டுக்கோழி முட்டை. அதெல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அங்க கம்மியா இருக்கும். ஏன்னா நம்ம துபாயில இருக்கோம்ல, அதனால எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும். 2 ரூபாய் இருந்தாலும் அதை 4 ரூபான்னு கொடுப்போம் நம்ம. ஓகே, இது வந்து இங்க கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் இருக்குது. நிறைய பேர் சார்ஜா அந்த அல்லைனா அங்கெல்லாம் கொஞ்சம் கம்மியா கிடைக்குதுன்னு சொல்றாங்க. சரி, வந்து பையனுக்கு வந்து முட்டை வந்து நாட்டுக்கோழி முட்டை கொடுங்கன்னு நிறைய பேர் பாக்குறப்ப சொல்றாங்க. அப்பதான் உடம்பு போடுவான், நல்லா ஸ்ட்ரென்த்தா இருப்பான் அப்படின்னு. சரி, அதனால கொஞ்சம் ஆல்ரெடி நச்சுதான் இருக்காங்க. ஆமா. இது எத்தனை முட்டை இருக்கு? இது வந்து இப்போ இவர் வந்து கவர்ல கொடுத்துருக்காரு. நான் நார்மலா ஒரு ட்ரே வாங்குவேன். இப்போ தெரியல, அவர் மேபி முட்டை கம்மியா இருந்ததுனால இது கொடுத்துருக்காருன்னு தெரியல. 30 முட்டை வந்து 40 கிராம் நார்மலா. இதான் கணக்கு. நம்ம ஊர் காசுக்கு 40 கிராம்னா ஒரு 1000 ரூபா வரும். 30 முட்டை 1000 ரூபாய். ஒரே வாரத்தில் சொல்லணும். இதான் நம்ம ஊர்ல எவ்வளவு நாட்டுக்கோழி முட்டை விற்கிறாங்க இப்ப அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவங்க கமெண்ட்ல போடுங்க. நீங்களும் உங்க பசங்களுக்கு நாட்டுக்கோழி முட்டை எல்லாம் கொடுங்க.